வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம டபுள் நெகட்டிவ்ஸ் வர்ற மாதிரியான சென்டென்சஸ், அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். டபுள் நெகட்டிவ்ஸ் வர மாதிரி ஏற்கனவே நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். 1ல இத உன்னால செய்யாம இருக்க முடியாதா? நீ இப்படி பேசாம இருக்க முடியாதா? இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு. இன்னொன்னு, நான் சொல்லாம இல்ல, நான் அத பத்தி கேட்காம இல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நாம பாஸ்ட்ல நம்ம கெஸ் பண்ணுவோம். அப்படியெல்லாம் அவர் சொல்லாம இருந்திருக்க மாட்டார். அப்படிலாம் அவ கேட்காம இருந்திருக்க மாட்டா. அவர் கண்டுக்காம போயிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கான சென்டென்சஸ் பார்க்க போறோம். இதுல நீங்க கவனிக்கலாம், சொல்லாமல் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ், மாட்டார் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ். ஸோ அதனால தான் இது டபுள் நெகட்டிவ்ஸ். ஸோ இதை சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு, there's no way he didn't plus verb. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரல், வெரி காமன். இன்னொன்னு, he wouldn't have plus past participle. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அதில் 2 நெகட்டிவ்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியுது இல்லையா? இங்கே நோன்னு ஒன்று இருக்குது, இங்கே டின்ட்டுன்னு இருக்குது. ஸோ 2 நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு நெகட்டிவ் தானே இருக்குது, இன்னொன்று எங்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம அதை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய நெகட்டிவான வேர்ப்ஸை, நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நெகட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது சேர்த்து வர்ற மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. எதை இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். தெர் இஸ் நோ வே அப்படி சொல்கிறோம். மோர் எம்ஃபட்டிக், வாய்ப்பே இல்லை, அப்படியெல்லாம் அவர் பேசாமல் போயிருக்கவே மாட்டார். அவர் பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசாமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லை. அவர் பார்த்தா எப்போவுமே பேசுவார், அப்படி பேசாமல் போயிருக்கவே மாட்டார். அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு யூகம் தான். சரி, அவர் அப்படிலாம் பேசாமல் போயிருக்க மாட்டார் அப்படி சொல்கிறது. ஸோ இந்த டோன் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோர் எம்ஃபட்டிக், இன்ஃபேக்ட் ரொம்ப நேச்சுரல், நிறைய நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் காமனே இல்லை அப்படி கிடையாது. நம்ம இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் யூகமாக சொல்கிறதுக்கு நீங்கள் செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். there's no way. இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக there is உடைய கான்ட்ராக்ஷன். இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், பட் நம்ம இப்போ தான் நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறோம். அதனால இது there is தான், there was இல்லை. ஸோ there's no way he didn't. verb, சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார், சொல்றது say. so there's no way he didn't say it. there's no way he didn't say it. இப்போ இதே சென்டென்ஸை செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி எப்படி சொல்கிறது? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. இன்னொரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம சேர்க்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி அன் வச்சு வர அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப காமன். இது ஒரு விதம். இப்போ எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, he wouldn't have left it unsaid. சொல்லாமல் விட்டு இருக்க மாட்டார், கண்டிப்பாக சொல்லியிருப்பார் அப்படி நம்ம சொல்கிறோம். he wouldn't have left it unsaid. இந்த இடத்துல unsaidன்றது வேர்பில் அன் வச்சு வர அட்ஜெக்டிவ். he wouldn't have left it unsaid. ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி அன்செட்ன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறப்போ எனக்கு ஞாபகம் வருமானு தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு டக்குன்னு எனக்கு வாயில வராது. அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபெயில்டு, அது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். he wouldn't have failed to say it. he wouldn't have failed to say it அப்படி கூட நீங்கள் சொல்லிடலாம். இது இன்னொரு விதம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் ஒரு விஷயத்த செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேச்சா, அவன் செய்யாமல் இருந்திருக்க மாட்டான் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது சான்ஸே இல்லை, அவன் செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டான் அப்படி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு there is no way he didn't ப்ளஸ் verb. அவ்வளோதான். இது ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் நீங்கள் வேர்பை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ there is no way he didn't do it. அவன் செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டான் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 விதமாக சொல்லலாம். நம்ம சொன்னோம் left it undone, அண்ட் தேர்ட் ஃபார்ம் அப்படி போடலாம். ஸோ he wouldn't have left it undone அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி
இந்த unsaid, undone இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது பதிலாக வேறு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா அப்படின்னா நம்ம வந்து failed வச்சு சொல்லிடலாம். அப்போ he wouldn't have failed to do it. He wouldn't have failed to do it. இந்த இடத்துல have பக்கத்தில் எப்போவுமே தேர்ட் ஃபார்ம். ஸோ ஃபெயில் அதோடைய தேர்ட் ஃபார்ம். fail to do it அப்படி சொல்கிறோம். இது வந்து ஈஸியாகவே இருக்கும். இருந்தாலும் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எது வந்து ரொம்ப நேச்சுரல் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டரில் தான் நம்ம சென்டென்சஸ் போட்டுட்ருக்கோம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாருமே அதை கண்ணை மூடிட்டு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அவள் கேட்காமலாம் இருந்திருக்க மாட்டா, கண்டிப்பாக கேட்டிருப்பா அப்படி சொல்கிறோம். ஸோ அவள் கேட்காமல் இருந்திருக்க மாட்டாள். there's no way she didn't plus verb. கேட்குறது ask. there's no way she didn't ask. very simple. செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படிலாம் அவள் கேட்காம இருந்திருக்க மாட்டா, அந்த மாதிரி டோன் வந்து கொஞ்சம் கம்மியா. அப்போ she wouldn't have left it unasked-ன்னு கேட்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கிராமட்டிக்கலி தப்பு இல்லை, பட் அது கொஞ்சம் ஆடாக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. she wouldn't have missed asking. she wouldn't have missed asking. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து இது என்ன ஒரு இடத்துல லெஃப்ட் இட் அண்டன், ஒரு இடத்துல லெஃப்ட் இட் அன்செட்னு சொன்னீங்க. அப்போ இந்த இடத்துல மட்டும் மிஸ்ட் ஆஸ்கிங், லெஃப்ட் இட் அன்ஆஸ்க்டுன்னு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கோ வித் த தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஷி வுடன்ட் ஹவ் ஃபெயில் டு ஆஸ்க். ஈஸி, எப்படி நீங்கள் சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். அவர் வாங்காமல் வந்திருக்க மாட்டார், கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்காமல் இருந்திருக்க மாட்டார் அப்படின்னா தான் நீங்கள் there is no way he didn't buy it அப்படின்னு சொல்லிடணும். இந்த இடத்துல வாங்காமல் வந்திருக்க மாட்டார் இன்னொரு வேர்ப் இருக்கு. அப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ப் விதவுட் செகண்ட் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம், ஜெரன் ஃபார்ம் எப்படி சொல்ல போகிறோம். எப்போ வாங்காமல் இருந்திருக்க மாட்டார்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் there is no way he didn't do it அப்படின்ற மாதிரி there is no way he didn't buy it அப்படி சொல்லிடலாம். இப்போ நீங்கள் வந்து வாங்காமல் வந்திருக்க மாட்டார்னு இருக்கு, அதனால தான் there is no way he came without buying it. இதுவும் ஈஸி தான். இப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் படி சொல்ல போகிறோம். அவர் வாங்காமல் வந்திருக்க மாட்டார்னு இருக்கு, அதனால he wouldn't have come. have பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம், கம் உடைய தேர்ட் ஃபார்மும் கம்மு தான். கம், கேம், கம். he wouldn't have come without buying it. இது ஈஸி இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் படி ஃப்ரேம் பண்ணுறதும் ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் கண்டுக்காமல் போயிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கண்டுக்காமல் போகிறதுனா ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தும் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது, இன்னொன்று கவனிக்காமல் போகிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்காமல், நோட்டீஸ்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். அப்படி சொல்கிறதா இருந்தால் there's no way he didn't notice it. there's no way he didn't notice it எப்படி சொல்லிடலாம். இல்லை நீங்கள் இக்னோர் வச்சு சொல்கிறதா இருந்தால் பார்த்தாரு ஆனால் அதை இக்னோர் பண்ணிட்டார் அப்படி சொல்கிறதா இருந்தால் there's no way he ignored it, அவ்வளோதான். there's no way he ignored it. அப்படிலாம் அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்க மாட்டார், அந்த மாதிரி வந்துடும், டபுள் நெகட்டிவ் வராது. சரி, இப்போ நாம செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி சொல்ல போகிறோம். இதையும் நாம வந்து நோட்டீஸ் வச்சும் சொல்லலாம், இக்னோர் வச்சும் சொல்லலாம். கண்டுக்காம போறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணாம போறது அப்படி சொல்றோம். அப்ப டூ வேர்ப்ஸ் இல்லையா? அப்ப he wouldn't have gone without noticing it அப்படி சொல்லலாம். இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் நெகட்டிவ் இல்லாம ஒரே ஒரு நெகட்டிவ் தான், he wouldn't have ignored it அப்படியும் சொல்லலாம். ஸோ ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு கிட்ட நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய விதங்கள் இருக்கும். பேராஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் அவங்க வீட்டுக்கு போகாமல் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வீட்டுக்கு போகாமல் வர்றது அப்படிங்கிறப்போ டூ வேர்ப்ஸ் இருக்குது. டூ வேர்ப்ஸ் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேர்பை பாஸ்ட் டென்ஸில் வித்தவுட் செகண்ட் வேர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்புன்னு எதை சொல்கிறோன்னா கடைசியாக என்ன வேர்ப் இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ வந்திருக்க மாட்டான் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ there is no way he came, அவங்க வீட்டுக்கு போகாமல், without visiting their house. there is no way he came without visiting their house. இல்லை
அப்படிலாம் உங்க வீட்டுக்கு போகாம அவன் இருந்திருக்க மாட்டான் அப்படி நீங்க சொல்றதா இருந்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிட்னு வச்சே சொல்லிடலாம். அப்படி சொல்றப்போ there is no way he didn't go to their house. There's no way he didn't go to their house. இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டானு நம்ம அடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாமா? அப்ப he wouldn't have come. He wouldn't have come without going to their house. He wouldn't have come back without going to their house. எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். அவர் அங்க சாப்பிடாம இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சிம்பிள். There's no way he didn't eat there. There's no way he didn't eat there. wouldn't வச்சு சொல்றதா இருந்தா he wouldn't have skipped eating there. சாப்பிடுவதை அவர் தவிர்த்திருக்க மாட்டார், ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த இடத்துல uneatenலாம் இல்லை, ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம skipped eating there. He wouldn't have skipped eating there. கண்டிப்பா அவர் அங்க சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்திருக்க மாட்டார், கண்டிப்பா சாப்பிட்டிருப்பார் அப்படி சொல்றோம். இல்லைன்னா நீங்க வழக்கம் போல fail to eat கூட சொல்லலாம், பட் கொஞ்சம் ஆடா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. He wouldn't have failed to eat there. அப்படியெல்லாம் அவர் சாப்பிட்றத விட்டே இருக்க மாட்டார், கண்டிப்பா சாப்பிட்டிருப்பார் அந்த மாதிரி சொல்றதுக்கு. He wouldn't have failed to eat there. அவங்க அவரை இன்வைட் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்றோம். அப்ப there is no way they didn't invite him. verb வந்து invite. There is no way they didn't invite him. அப்போ he wouldn't have வச்சு சொல்ல போறோம். He wouldn't have, sorry, இந்த இடத்துல they wouldn't have. So they wouldn't have failed to invite. They wouldn't have failed to invite. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் கோபப்படாம இருந்திருக்க மாட்டார். ஸோ கோபப்படுறது, there is no way he didn't get angry. There is no way he didn't get angry. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம he wouldn't have வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆங்க்ரின்றது ஒரு verb இல்லை இல்லையா? ஸோ அதனால இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் படி சொல்கிறேன் அப்படின்ட்டு he wouldn't have failed to get angry அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ சில சமயங்களில் சில ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அது பொருத்தமாக இருக்காது. ஸோ அதனால இந்த சென்டென்ஸை இப்படி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ there is no way he didn't get angry. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வர்றப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இந்த எக்ஸாம்பிள், அவர் சாப்பிடாம தூங்கி இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு verb இருக்கு. ஸோ செகண்டாக என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ there is no way he slept without eating. There is no way he slept without eating his dinner. டின்னர் சாப்பிடாம அப்படிலாம் தூங்கி இருக்க மாட்டார் அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ நம்ம செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு verb இருக்க இடத்துலலாம் ரொம்ப ஈஸி செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறதும். He wouldn't have slept without eating. He wouldn't have slept without eating his dinner. இப்படி சொல்லிடலாம். ஸோ நாம டபுள் நெகட்டிவ்ஸ் வர்றப்போ டூ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவர் அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார், அப்படியெல்லாம் அவர் நன்றி சொல்லாமல் போயிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லணும். உங்களால் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ண சென்டென்சஸ் கரெக்டா அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இருந்திருக்க மாட்டார்னு தான் இருக்கு, அதனால there is no way he didn't help. அடுத்தது உதவாமல் இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறப்போ நீங்க he wouldn't have failed to help, அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். உதவ மறுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றதா இருந்தால் he wouldn't have refused to help அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை விதமாகவும் நீங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் அவ நன்றி சொல்லாமல் போயிருக்க மாட்டாள், போயிருக்க மாட்டாள் ரெண்டு verb இருக்கு. அதனால போறது அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறது, அந்த அர்த்தத்துல நம்ம வந்து லீவ் லெஃப்ட்னு போட்டிருக்கோம். நீங்க கோ வச்சு கான் வச்சு சொன்னாலும் சரிதான். ஸோ there is no way she left without saying thank you. There is no way she left without thanking them. எப்படி வேணா சொல்லலாம். She wouldn't have left without thanking them அப்படியும் சொல்லலாம்.
ஸோ நாம இன்னைக்கு பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.